வணக்கம். வாங்க பாஸ். இன்னைக்கு வாத்தி விலாக்ஸில் ஒரு டே ரொட்டீன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையிலேயே பையனை வந்துட்டு வெளியில் இருக்கிற தோட்டத்தில் சாமிக்கு பூவெல்லாம் பறிக்க சொல்லி அனுப்பிட்டேங்க. அப்படியே செம்பருத்தி பூவும் நல்லா பூத்துருந்துச்சு. செம்பருத்தி டீ குடிச்சு பாருங்கள், ரியலி சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. டீ காஃபிலாம் நம்ம மறந்துடுவோம். அவசரமாக கிளம்புன நேரத்தில் காலையில் இந்த தோசைன்றது ரொம்ப பெரிய பாந்தவன் மாதிரி. அதுவும் முட்டை தோசைலாம் ஊற்றி கொடுத்துட்டோன்னா என் பையன் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. முட்டை தோசை ஊற்றுறது அவனுக்கு வந்துட்டு முட்டையை கொஞ்சம் களைச்சி விட்டு ஊற்றணும். முட்டை அப்படியே கும்மலாக இருக்கக்கூடாது. எனக்கெலாம் முட்டை வந்துட்டு அப்படியே கும்மலாக இருந்தால் தாங்க பிடிக்கும். இந்த மாதிரி தோசை ஃபுல்லாக பரத்தி விடுறது எனக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தோசை வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி பிடிக்குங்க. என் பையனுக்கு தோசைனாலே பிடிக்கும். தோசை சைக்கோங்க அவன். இந்த தோசை மேலே லைட்டாக பெப்பர் தூளை மட்டும் முட்டைக்கு தூவி விட்டுட்டேன். தோசைக்கு தொட்டுக்க எதுவுமே அவனுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் நைட்டு வாங்கின பரோட்டாவில் சால்னா இருந்துச்சுங்க, அதை சூடு பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு தோசையோட பால் ஜீனி அந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் தாங்க சாப்பிடுவேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர மெஸ்ஸியாக தான் கிடந்துச்சு. காலையில் எஃப்எம் கேட்டுகிட்டே வேலை செய்யணும், அதனால தான் எஃப்எம் உங்ககிட்ட காமிச்சேன். எஃப்எம் கண்டிப்பாக காலையில் ஓடும். ஓரளவுக்கு மதுரையில் என்ன நடக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால எஃப்எம் கேட்போம். மற்ற டைம் ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக அவ்வளோதான், வேறு எதுக்குமே டைம் இருக்காது. கிச்சன் பார்த்திங்களா எவ்வளோ கன்றாவியாக இருக்குதுன்னு. பாத்திரம் மட்டும்தான் நான் விளக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளீனிங்க்கு நரேந்திரனோட பழைய பனியன் துணி தாங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் எதுவுமே இல்லை. நல்லா க்ளீன் பண்ணுது. காலையிலே கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங், வீடு க்ளீனிங் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் எனக்குன்னு அந்த ஃப்ரீ டைம் வாட் எவர் இட் இஸ் அது எனக்கு கொஞ்சம் நல்லாவே கிடைக்குங்க. அவ்வளோதான், லஞ்ச் பேக் பேக் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்பில் இந்த சைடு ஓரமாக வச்சுட்டேன். கொஞ்சம் வடித்த கஞ்சியும் எடுத்து வைப்பேங்க. அதுதான் பழைய சாப்பாடுக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பனியன் துணியையுமே துவைச்சி மீன்ஸ் அலசி இங்கே காய போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா உணர்ந்து கிடக்கும்ல, அதனால. ஆன்லைன் பார்த்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறது இல்லைங்க. எங்கள் கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கு எது யூஸ்ஃபுல்னு தோணுதோ அது மட்டும்தான் நான் வாங்குவேன். இப்போ யூடியூப் பார்த்து தான் நான் இந்த வுட்டன் கட்டிங் போர்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சிங்க் ஸ்ட்ரெயினர் கூட. இதுக்கு முன்னாடி ஸ்டீல் பிளேட்டில் தாங்க நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரெண்டுமே நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான், ஆஃபீஸ் கிளம்பியாச்சுங்க. பாய். என்னடா ஆஃபீஸ் கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து தச்சிட்ருக்காளே, ஆஃபீஸில் போய் தச்சிட்ருக்காளோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கான ஃப்ரீ டைம் அப்படின்னு சொன்னேன்ல, அதில் பண்ணுற ஒர்க்கு தான் இது. ஆக்சுவலாக நான் பெரிய டெய்லர்லாம் இல்லைங்க. இதுதான் என்னுடைய செகண்ட் டாப்ஸு. பக்கத்தில் தான் நான் கிளாஸ் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் கிளாத் வாங்கி நானே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் டெய்லர்ஸ் அவங்க இருக்கிற பிஸியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் எனக்கு நிஜமாக கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் நம்மளே களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ரியலி சாட்டிஸ்ஃபைடு தான். சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு 100க்கு 100 உண்மைங்க. நம்மளால் எவ்வளோ முடியுதோ, நம்மளுக்கு நல்ல டைம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டு செய்கிறதுல தப்பே இல்லை. அதுக்கு நம்மளுக்கு ஹெல்த் கண்டிஷன் மட்டும் நம்மளுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னா நிச்சயமாக எதைனாலும் இறங்கி செஞ்சிடலாங்க. இதோட அவுட்புட் வந்துட்டு கண்டிப்பாக டெய்லர் அளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வராது அப்படின்னாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடான அளவுக்கு கண்டிப்பாக வருங்க. அதுவே போதும்ல. உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெய்லரிங் ட்ரை பண்ணி பாருங்கங்க. இது நல்ல மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சம் சிம்பிளான மெனு தான். ரவை உப்புமா வித் தேங்காய் சட்னி. கண்டிப்பாக என் பையன்லாம் கதர்னா வேறு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், தூங்க போகலாம். நைட்டு தூங்கும்போதுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக மைண்ட் வச்சுட்டு தான் தூங்க போவாங்க. அவ்வளோ வெளிச்சம்லாம் இருக்காது. குட் நைட்.